ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு. ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு, அதை தலைமுடியில் வைத்திருப்பதாறு அவர் எங்கள் இறைவனாறு. அவரின் மகன் யாரு, கொண்ட படையாறு என்ற முகமாறு அவர் எங்கள் முருகனாறு. அவரின் அடையாறு அவர் யாரு, அவர்தான் அகத்தியாரு. அன்று அவ்வர் யாரு, நேற்று பாரதியாரு, இன்று இந்த மண்ணை மக்களை தேசத்தை காக்க போவது யாரு, எங்க ஐயா கலாம் கண்ட கடமை நனவாக்க போகிற மாணவ மொழிகள். அது ஏதோ ஒரு ரைடு, வாத்திய ரைடு மாதிரி வந்திருக்கேன் நினைச்சுக்காதீங்க. நான் உண்மையிலே கண்ணெல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை பார்க்காம போனா நல்லா இருக்கும். என் தம்பி தங்கச்சிலாம் பார்க்கணும். ஏன்னா பார்த்தா அவங்க சொல்லுவாங்க அண்ணன் நல்லா இருக்காருன்னு கேட்பாங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. நான் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேங்க. எல்லா ஆண்டும் 100% தேர்ச்சியில் கடை வைத்திருக்கிற அற்புதமான ஒரு இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குற பட்டியலையுமே பாத்தீங்கன்னா நம்ம மாணவ மணிகள் இருக்காங்க. இந்த அழகத்தை பாருங்க, எந்த விருப்பு சமமா அங்க பாருங்க நின்றுகிட்டு ஹவுஸ்ஃபுல் எல்லாம் அவர் அண்ணன்ற முறையில உங்ககிட்ட சொல்றேன். அமைச்சரா கிடையாது, அண்ணனா சொல்றேன். ஒரு குழந்தைய பெற்ற குழந்தைய ஒரு அம்மா தூக்கி இடுப்புலயே வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, அந்த வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும் கண்ணம் நினைப்பா அது தாய். பிள்ளை ஏன் அழுகுது, பீடியாட்ரிக்ஸ் படிச்ச டாக்டருக்கு தெரியாது. 1 ரூபா கையில முழுங்கிருச்சா, சும்மா அழுகுதா, விக்கல் அழுகுதா, டாக்டருக்கு தெரியாது. பெற்ற தாய்க்கு தெரியும். அது பசில அழுகுதா, பாலுக்கு அழுகுதா, இதையும் முழுகிட்டு அழுகுதான்னு அது குவாக்குவான்னு அழுகுத கண்டுபிடிச்சோம். அதான் தாய். அதே குழந்தைய தூக்கி தோளுக்கு மேல வச்சுக்குவாங்க. அதே குழந்தைய தூக்கி அப்பா பாத்தீங்கன்னா இந்த தோளுக்கு மேலதான் வச்சுக்குவாங்க. ஏன் தெரியுமா, நான் பார்க்காத தூரத்து உயரத்தை கூட என் பொண்ணு பார்க்கணும், என் பையன் பார்க்கணும்னு நினைப்பாரு. அவர் தான் அப்பா. உலகத்துல வாழ்வு எப்பா சாமி தெரியலாம்பாங்க. அவர் வெள்ள வேட்டியை மடிச்சுட்டு மேல இருப்பாங்க. உடனே பாரு சிறுப்புகளை தெரியுதான் பாரு. அப்ப தெரியல நான் எதை பார்த்து கொண்டிருந்தோனோ அது என் சாமி. இப்ப தெரியுது யார் மீது நின்று கொண்டிருந்தனோ அவர் தான் என் குல சாமி என்பது. அதனால கண்ணுங்களா, அப்பா அம்மா தெய்வம். அந்த வயசுல வந்து இப்ப நீங்களா டீன்ஸ், ஆங்கிலத்துல டீன்ல போவோம். வயசு சொல்றது இங்கிலீஷ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு அப்புறம் 11 12க்கு அப்புறம் 13 14 15 16 டீன்ல இருப்பீங்க. அந்த வயசுல யாரை பார்த்தாலும் ஒரு கோபம் வரும் தான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபம் வரும். குறிப்பா இந்த அட்வைஸ் பண்றவங்களை பார்த்தா வரும் பாருங்க கோபம். ஐநோ நானும் உங்களை மாதிரி படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல பல அதிகாரிகள்லாம் பேச்சாளர்கள் கூட்டு வருவாங்க. அவங்க மைக் மேல விட்டு நீங்க கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், தலைகளை தாண்டலாம். 5 வயசு எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் தாண்டுவானே எவ்வளவு போராடிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்களே. நாம தானே படிக்கிறோம், நம்ம தானே கஷ்டம் தெரியும். ஆனா உண்மையிலே நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மனசுமை இல்லாம ஈஸியா தாண்டலாம். இப்ப என்ன தேவைன்னா முதல்ல மனநலம் தான் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் சொல்றதா மனசுல எடுத்துங்க. யாராவது உங்களை ஏதாவது தப்பா பேசிட்டாங்க, ஏதோ காயப்படுத்திட்டாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசு கெட்டு போயிடும். யாரோ ஒருத்தவங்களை பாராட்டுறாங்க, அதை மனசுல எடுத்துங்க. நல்லா கவனிங்க. அப்பா அம்மா சொன்னேன், இந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துறீங்க, எப்படியாச்சும் என் பையனை ஜெயிக்க வைங்க. எப்படியாவது என் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அந்த அப்பா அம்மா எங்க கிட்ட படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. அங்கே சிங்கப்பூர், அவர் அமெரிக்கா, நீங்க ஆஸ்திரேலியா, இங்கே வேலை பார்த்து நீங்க வரும்போது இதே பள்ளிக்கூடத்துல ராஜ்மோகன் கிடையாது. நீங்க சீஃப் கெஸ்டா வரனால தான் நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். நீங்க சிறப்பு அப்பா அம்மா அடுத்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க நல்லது சொல்றது கெட்டது சொல்றது உங்க நன்மைக்கு தான். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆப்கானிய பழமொழி சொல்லுது, இரும்பு துண்டை நெருப்பில் போட்டா தங்கம் போல ஜொலிக்கும், போட்டா அதுவும் அழிந்து அந்த தண்ணியும் சுத்தத்தையுமே அழிச்சிடும். சேர்த்து ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அப்பா அம்மா நாம தேர்ந்தெடுக்கல, வாழ்த்தது. சாமி கிட்ட கேட்டோமா, எனக்கு இந்த அப்பா ஓகே, இந்த அம்மா இந்த அம்மா ரொம்ப கத்துது, பக்கத்துலமா டெலிவரி பண்ணிடும், இது வாழ்த்தது. கற்ற கல்வி உற்ற நேரத்தில் வந்து ஏற்படுற மாதிரி நம்ம அப்பா அம்மா எனக்கு வந்து வாழ்த்துது. ஆனா வாழ்க்கையில நீங்களா தேர்ந்தெடுக்கிற உறவு என்ன தெரியுமா? முதல் உறவு நண்பன். ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையில இருந்தா போதும், எவ்வளவு பெரிய இடத்துல நீங்க போக முடியும், உங்க சாதனைகளை தொடர முடியும். அந்த நண்பன் எப்படிப்பட்ட நண்பனா இருக்கணும்? நல்லது பண்ணா பாராட்டும், தப்பு பண்ணா இது தப்பு, அப்பா அம்மா இது ஒத்துக்க மாட்டாங்க, ஆசீர்வதிக்க மாட்டேன், இது தப்புன்னு சொல்லி தரணும்.
அப்ப நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் உண்மையாக சுட்டி காட்டக்கூடிய யாரோ ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல தோழியை நீங்க வாழ்க்கையில வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன நினைவுரைகள் இருந்தாலும் அமைச்சர் கிடையாது, உங்க சகோதரன் நாங்க உட்காந்துருக்கிறேன், என் பேர் எழுதி போட்டு நீங்க லெட்டர் போட்டா போதும், அது செட்டாக பறந்து வந்துடும். நான் போன்லயே வேலையை பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு வேலை செய்யறதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் நான் ஒரு செய்தி சார் பாத்துங்க, அவங்க மனநலன் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க எது கேட்டாலும் பண்ணி கொடுங்க. மெயினா சாப்பாடு. ஒரு மனிதனின் இதயத்தோட புரிய வழி உணவு, வயிறு. அப்ப அவங்க என்ன கேட்டாலும் சாப்பாடு விஷயத்துல ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம சாப்பாடு போடுறோம், வசதி பண்ணி தரோம். நேற்று சாப்பாடு நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்த நாள் உப்புமாவே போட்டீங்கன்னா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஒரு நாளும் அந்த பிள்ளைங்க யாரும் கிடையாது, உங்க குழந்தைங்க. சிறந்த சிசுவுக்கு பெற்ற தாய் அமுதூட்டுவது போல, தாய்ப்பால் ஊட்டுவது போல இந்த உணவு வந்து அந்த குழந்தைங்களுக்கு தரணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்கிற சுவையில டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு நல்ல உணவு, அவங்களுக்கு வேணுங்கிற அந்த தன்னார் வளங்க. ஏங்க எத்தனையோ பள்ளிக்கூடம் போனாங்க, அவ்வளவு சுத்தி முடிச்சு அவசரம் வந்து இறங்கணும்னு என் குழந்தைங்க அவங்க தாரத்தப்பட்ட அடிச்சு சிலம்பம் சுத்தி பூமிக்கு விடுவாங்க. வரவேற்கிற விருந்தோம்பல், இந்த பாசம், இந்த நேசம், நல்ல மதிப்பெண், நல்ல மதிப்பு. நான் மற்றவங்களை மதிக்க தெரிஞ்சாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தா போதும். என் கனவு ரொம்ப பெருசு. என் ட்ரீம் வந்து சாதாரண ட்ரீம் கிடையாது. இதெல்லாம் நடக்குமான்னு சில பேர் நினைப்பாங்க. நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. நல்லா படி, போட்டி போட்டு படி. உங்களுக்கு போட்டினா பக்கத்துல இருக்கவங்களோட போட்டி கிடையாது, உனக்கு நீயே போட்டி. போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் நல்லா, எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, எந்த டிவிஷன் வச்சுக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிடி பீரியட்லாம் நீங்க போய் நல்லா விளையாடுங்க. கிரவுண்ட் அருமையான பெரிய கிரவுண்டா இருக்கு, போய் விளையாடுங்க. வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உணவு தரம் எல்லாத்தையும் உயர்த்துவதற்காக நான் அவங்க போய் சேர்க்க கட்டாயமா அந்த பாட்டு நடக்கும். நீங்க நல்லா சந்தோஷமா படிங்க. என்னுடைய பெரிய கனவு என்ன தெரியுமா, உங்களிடம் இருக்கிற ஒவ்வொரு கனவும் பழிக்க வேண்டும் என்பதாய் கனவு. யாரும் ஒருத்தர் சொன்னீங்க என்னமா ஆகணும், சின்ன வயசுல டாக்டர் டாக்டர் கையில ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், நல்ல கலைஞர்கள் ஆகணும், ஓவியர்கள் ஆகணும், காவியங்கள் எழுதணும், அரசியல் தலைவர்கள் ஆகணும். வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். அண்ணால் தான் எனக்கு பொன்னால் அன்றும் ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்து இதே பள்ளிக்கூடத்தை சீஃப் கெஸ்டா வரணும். அன்னைக்கு ஒரு பார்வையாளரா உங்க அண்ணன் நானும் வரணும்னு சொல்லி வணக்கம். இன்றைய தினம் அரசு மாதிரி பள்ளி நம்முடைய உண்டூரையோட பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மணிகளை பார்த்து அவங்களோட கலந்தாலோசனை செய்து அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்வதற்காக இந்த இடத்திற்கு வந்திருந்தேன். அவர்களோட ஒரு பயனுள்ள ஒரு செஷனாக இருந்தது. அவர்கள் வேணுங்கிற வசதிகளாம் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வகுப்பு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மனதிற்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு. அந்த மாணவ மணிகள் அத்தனை பேரும் அவர்கள் காணுகிற கனவெல்லாம் பழிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். குறையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவதுங்க, பெருமையா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலா இங்க இருக்கக்கூடிய பசங்க வந்து அவ்வளோ மார்க்ஸ் வாங்குறாங்க. மாவட்ட ரீதியாக நல்ல மதிப்பெண் வாங்குறதுல நம்ம மாணவ மணிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ஐஐடி போன்ற உயர்நிலை கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய கனவு ரொம்ப பெருசு. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம். இதை விட அடுத்த வருஷம் பல்கி பெருகி இது வந்து 100% எல்லாத்தையும் தொடுவதற்கான வேலைகளை நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஆலோசனைகள் வழங்கியிருக்கேன். தமிழக அரசு வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நீட்டு இதெல்லாம் எழுப்பி புதுசா வந்து நம்ம அரசு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே போட்டது ஃபவுண்டேஷன். அதற்கு மேல ஒரு அழகு மாளிகையை கட்டி எழுப்புவதை போல இந்த மாணவ மணிகளினுடைய கனவுகள் என்ன நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய கனவு என்ன தெரியுமா, அந்த ஒவ்வொரு கனவும் சாத்தியமா தான் என் கனவு. ஒரு பிள்ளை ஐஏஎஸ், ஒரு பிள்ளை டாக்டர், ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன தேவையோ அந்த தனித்திறமையை, அந்த அவங்கள ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இங்க பெட்டு வசதிகள் இல்லைன்னு மாணவர்கள் சிறு சிறு குறைகள் இருக்கு. அதெல்லாமே நான் கேட்டு நிவர்த்தி செய்வதற்காக நம்முடைய கல்வி அலுவலர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கல்வியில மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற விஷயங்கள் அவங்க வந்து நேரம் வந்து வீணாயிடக்கூடாது. அதனால அவனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஃபெசிலிட்டேட் பண்ற விஷயங்களை நான் வழங்குறேன். நன்றி. யாரு பள்ளி வளாகத்துல நான் அரசியல் ஒருபோதுமே பேசுறது இல்லை. யாரு வேணா வரலாம், யாரு வேணா இணையலாம். தமிழக வெற்றி கழகம் சிறந்த தலைமைங்கிறதால சிறந்த தலைமையை தேடி வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு பறவைகள் வருவதை போல பலரும் வருகிறார்கள். நல்வரவு எல்லோரும் வரட்டும்.